எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியில் செய்யும் அதிசக்தி வாய்ந்த பணத்துக்கான பரிகாரம். பிரியாணி இலையில் இதையும் சேர்த்து கட்டி வையுங்கள், பணம் லட்சக்கணக்கில் பெருகி பெரிய கோடீஸ்வர யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். பெரிய கோடீஸ்வர யோகம், பணக்கார யோகம் கிடைக்கணும் எல்லாருக்கும். என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு, என்னோட சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களுக்கு, என்னோட சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருமே அந்த கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வர யோகம் மட்டும் போதுமாம்மா? உடம்புலாம் நல்லா இருக்க வேணாமா? வேலை கிடைக்க வேணாமா? நல்ல வேலை கிடைச்சா தானேங்க கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். ஒரு தொழிலில் திடீர்னு நம்மளை தூக்கி கொண்டு போய் விட்டுரும். நம்ம என்னென்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. நல்லா உடம்பு உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும். உடல்நிலைக்கு என்ன வேணுமோ அதற்கு என்ன தகுந்த சாப்பாடு சாப்பிடணுமோ கவனமாக அதில் இருக்கணும். வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது. செய்யும் தொழில் தெய்வம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வேலை கூட பணத்தையும் நம்ம சேமிக்கணும், உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த கோடீஸ்வர யோகம் சிலருக்கு என்ன உழைச்சாலும், என்ன வேலை செஞ்சாலும், கடும் உழைப்பு போட்டாலும் கையில் பணம் காசு தங்கறதில்ல. சேமிப்புன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து வைப்பாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அந்த செலவு 100 ரூபாய்க்கான செலவு வந்து நிற்கும். இந்த மாதிரி நிறைய வீட்டில் இப்போ நான் சொல்லும் பொழுது எனக்கான பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, கமெண்ட்ஸில் எனக்கு கொடுப்பாங்க பதில். அம்மா நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என் வீட்டு வாழ்க்கையில் நடக்குதுமா. ஒரு 1,00,000 ரூபாய் சேர்த்துருப்போம் கஷ்டப்பட்டு. அந்த சீட்டு போட்டோ இல்லை பணத்தை எப்படி பண்ணணுமோ அதை சேர்த்து எந்த மாதிரி கஷ்டப்பட்டோ அந்த பணத்தை 1,00,000 ரூபா சேர்த்துருப்போம். அந்த 1,00,000த்துக்கான வீண் வரைய செலவு தான் நமக்கு வந்து நிற்கும். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி சிறு சிறு பரிகாரங்கள், இந்த பணத்துக்கான பரிகாரங்கள், கோடீஸ்வர யோகம் பெறணும், லட்சாதிபதி ஆகணும் அப்படின்ற ஒரு சிறு சிறு பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். இப்போ நாளைக்கு பௌர்ணமி இருக்குது, நாளைக்கும் இருக்குது, நாளன்னைக்கும் இருக்குது. நாளை இரவு பௌர்ணமி இருக்கிறதுனால நாளைய தினத்தில் சனிக்கிழமை எப்பவுமே பௌர்ணமின்னாலே எல்லாருமே இந்த குலதெய்வ வழிபாடை நல்லா செய்வோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜை செய்வோம், மகாலட்சுமி விளக்கு பூஜை செய்வோம். இப்போ இதில் நான் வந்து பிரிஞ்சி இலை எடுத்துருக்கிறேன். பிரியாணி இலைன்னு போட்டிருக்கேன் இல்லைங்களா? பிரிஞ்சி இலை 3 இலை, முனி உடையாமல் நல்ல அழகான இலைகளாக பார்த்து 3 இலை எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் ஒரு இலையில் பணம் வேண்டும், லட்சக்கணக்கில் பணம் வேண்டும், கோடீஸ்வர யோகம், இந்த மாதிரி எதை வேணாலும் எழுதுங்க. அந்த 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 பிரிஞ்சி இலையில மனமுருக நீங்கள் மனசால சில பேர் அதை எரிக்கணுன்றாங்க. எரிக்கிறதுக்கு எந்த மாதிரி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, என் கடன் முறிய வேண்டும், என் கடன் தீர வேண்டும், அதற்காக தான் எரிக்கணும். என் கணவர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் தொலைய வேண்டும் அப்படின்றதுக்காக எரிக்கணும். இது பணம் சேர்றதுக்கான ஒரு தாந்திரிக முறை. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, பணம் வேண்டும், எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், நீங்கள் என்ன நல்லதாக நடக்கணும்னு நினைக்கிறோங்க அதை எல்லாமே அதில் எழுதுங்க. எத்தனை வேணாலும் எழுதலாம். லட்சக்கணக்கில் வேணும், கோடிக்கணக்கில் வேணும், எனக்கு 1000 ரூபாய் வேணும், 1 கோடி வேணும், என்ன வேணாலும் எழுதுங்க. சொல்ல முடியாதுங்க. திடீர்னு அதிர்ஷ்டம் லாட்ரி ரூபத்தில் அடித்தாலும் அடிக்கும். நம்மளுடைய சொத்து பிரியாமல் இருக்கும். ஒரு இடத்த விற்றாதான் நம்மளுக்கு காசுன்னு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த இடம் திடீர்னு நல்ல விலைக்கு விற்று எடுப்போம். அது கூட ஒன்று நான் காமிக்கிறது வசம்பு எங்கெல்லாம் இருக்குதோ வசிய சக்தி என்பது அங்கே கிடைக்கும். இதில் அந்த 100 ரூபாய் தாளில் இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா, அந்த 3 பிரிஞ்சி இலை கூட ஒரு வசம்பை வச்சு 100 ரூபாய் தாளில் 1 ரூபாய் நாணயத்தை சேர்த்து இதை ஒன்று செய்யணும். முக்கியமாக அதில் தான் இருக்குது தாந்திரிகம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நடுநல்ல நிறைய நான் டிப்ஸு சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு குத்து விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு கூட இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க. இது எங்கே வைக்கணுன்றது தான் இதில் ஐதீகமே இருக்குது. இப்போ இந்த 100 ரூபாய் தாள், இப்போ நீங்கள் உங்ககிட்ட 500 பெரிய தாளுன்னு பார்க்க போனால் இப்போ 500 ரூபா தாள் தான். அந்த 500 ரூபா தாள்லையும் இதை நீங்கள் செஞ்சு வைக்கலாம், இல்லை 100 ரூபா தாள்லையும் செஞ்சு வைக்கலாம், இல்லை 10 ரூபாய் இருக்குதா 11 ரூபாய் வச்சு செஞ்சு வைங்க. அந்த 1 ரூபாய் எங்கெல்லாம் இருக்குதோ, இப்போ நான் போடுறது வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்த
பச்சரிசி தான் இதுக்கு நம்ம பயன்படுத்தணும். இப்போ பௌர்ணமி பூஜை அப்படின்னாலே நல்லா பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜைலாம் செய்யும் போது பாருங்கள், பச்சரிசியை போட்டு தான் அதுக்கு மேலே இலைய வச்சு அதுக்கு மேலே கொத்து விளக்கு வச்சு விளக்கு பூஜை பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இப்போ நீங்கள் இந்த பச்சரிசியை போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூள், மங்களகரமாக இருக்கட்டுங்க, நம்ம வேண்டுறது கிடைக்கட்டுங்க. நம்ம பணம் தான் வேணும், பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையும் கொடுக்குற உலகமாக ஆயிட்டு இது. பணம் இருந்தால் தான் நம்மளை மதிக்கிறாங்க. அதற்காகவாது நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். நோய் நொடி இல்லாத வாழ்வும் கிடைக்க வேண்டும், சண்டை சச்சரவு இல்லாத வாழ்வும் இருக்க வேண்டும். எப்பவுமே வீட்டில் குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைன்னு ஒன்று ஆயிப்போச்சு. இப்போ குடும்பம்னு ஒன்று நம்ம இணைஞ்சிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தோர் கெட்டு போனதில்லை, கெட்டு போனோர் விட்டு கொடுத்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டு கொடுக்கறது நாமாவே இருக்கட்டும், அந்த ஈகோவை விட்டு கொடுக்கறது நாமாவே இருக்கட்டும். அந்த விஷயத்தில் என்னோட பிள்ளைங்க, என் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்களாகட்டும், சகோதர சகோதரிகளையும் விட்டு கொடுக்கறத நீங்களா இருங்க. அந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு மன தீங்கும் வராது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது உண்மை. இப்போ நீங்கள் இந்த பச்சரிசியில் இதை நம்ம வச்சிட்டோம். இது நம்ம எந்த இடத்துல வைக்கணும், அதை தான் ஐதீகமே இருக்குது. ஒரு நாள் முழுவதும் இது பௌர்ணமி வெளிச்சத்தில் வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லது. அப்படி எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பௌர்ணமி வெளிச்சம் அடிக்கிறதுக்கான வழி இல்லைம்மா, மொட்டை மாடி இல்லை, பால்கனியில் இருக்கும், வைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பௌர்ணமி வெளிச்சம், நிலா வெளிச்சம் அடிச்சதுன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த பச்சரிசி, இந்த நான் இன்னும் எழுதி வச்ச காசு, ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த திருப்பதியில் அவ்வளோ மக்கள் வந்து குவிகிறாங்க. நம்மளுக்கு சந்திரன் ஆதிக்கம் கிடைக்கணும். சந்திரன் ஆதிக்கம் இருக்கிற இடம் அந்த இடம். சுக்கிரனோட உச்சம் நமக்கு பெறணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம செய்கிறோம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல வாசனை மல்லிகைப்பூ நல்லா கிடைக்கிது. இப்போது அந்த வாசனை மல்லிகைப்பூவை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கட்டி இதுக்கு மேலே வச்சு ஒரு விளக்கு, குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு இதை செய்யுங்க. அப்படி உங்கள் வீட்டில் பௌர்ணமி வெளிச்சம் கிடைக்கல, நான் மொட்டை மாடி எங்களுக்கு இல்லைம்மா, நாங்கள் வந்து இந்த வீட்டில் இருப்போம், அந்த வீட்டில் இருக்கிறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் வைங்க, குத்து விளக்கு ஏற்றி வணங்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 100% நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க, நல்லது மட்டுமே நடக்கும். இதை செய்ய நீங்கள் இந்த ஒரு வாரம் அதுக்கப்புறம் அந்த ரூபாய் என்னம்மா செய்கிறது, எடுத்து செலவு பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம செலவு பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. 100 ரூபாய் எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம். அந்த பிரிஞ்சி இலையும் நம்ம எங்கே எடுத்து போடணும், அந்த 100 ரூபாய் அந்த 100 ரூபாய் தாளையும் 1 ரூபாய் நாணயத்தையும், இந்த பிரிஞ்சி இலையும் வசம்பையும் பணம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நாளைக்கு இரவு முழுவதும் இருக்கட்டும், இல்லைன்னா பூஜை அறையில் கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க. நல்ல பணவரவு உண்டாகும். நீங்கள் செய்கிற தொழிலில் அபிவிருத்தி காட்டும். நம்ம சிறு சிறு பரிகாரங்கள் நிறைய பிள்ளைங்க சொல்கிறீங்க இல்லைங்களா, நான் இதை செஞ்சேன் எனக்கு உடனே நல்லது நடந்துச்சுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னால் கூட எனக்கு போதும், நல்லதே நடக்கும். நல்ல பணக்கார யோகம் எல்லாருக்கும் கிடைக்கணும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும்னு அந்த சந்திரனை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.